அனைவருக்கும் வணக்கம். நாம் இரவில் உறங்கும்போது வரும் பலவிதமான கனவுகள் நமக்கு ஏற்படவிருக்கும் ஏதோ ஒரு நல்ல அல்லது கெட்ட சம்பவத்தை உணர்த்துவதாக கனவு சாஸ்திரங்கள் கூறுகின்றன. பலரது கனவில் இறந்த தாய், தந்தை, முன்னோர்கள், குடும்ப உறவுகள், நெருங்கியவர்கள் தோன்றி சில விஷயங்களை உணர்த்துவது உண்டு. ஒரு சிலருக்கு உயிருடன் உள்ளவர்கள் இறப்பது போலவும் இறப்பு தொடர்பான கனவுகளும் வருவது உண்டு. இது போன்ற கனவுகளை கண்டால் இந்த கனவு நல்லதா இல்லை கெட்டதா என்று நமக்குள் ஒரு பதற்றம் ஏற்படும். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது இத்தகைய இறப்பு தொடர்பான கனவுகள் வந்தால் அதற்கு என்ன பலன்கள் மற்றும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பற்றியே. பொதுவாக பேரன் பேத்தி எடுத்து நன்றாக வாழ்ந்து இயற்கையாக மரணமடைந்த முன்னோர்கள் கனவில் வந்தால் அவர்களின் ஆசீர்வாதம் நமக்கு என்றும் உண்டு, நல்ல பலன்களை தரும். அதுவே விபத்து, தற்கொலை காரணமாக துர்மரணம் அடைந்தவர்கள் கனவில் வந்தால் நமக்கு உடல்நலக் குறைவு, குடும்பத்தில் பிரச்சனைகள் போன்ற கெட்ட பலன்கள் ஏற்படலாம். இப்படிப்பட்ட கனவுகள் வந்தால் குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது. முதலில் இறந்த தாய், தந்தை, முன்னோர்கள், குடும்ப உறவுகள், நெருங்கியவர்கள் கனவில் வந்தால் என்ன பலன் என்று பார்ப்போம். இறந்து போன தாய் கனவில் வந்தால் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை பிறக்கலாம் அல்லது உடல் ஆரோக்கியம் மேம்படும். தந்தை கனவில் வந்தால் தீராமல் இருந்த பிரச்சனைகள் விரைவில் முடிவுக்கு வரும். தாய், தந்தை இருவரையும் ஒன்றாக கனவில் கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் ஆபத்துகள் நீங்கி உங்களின் முயற்சிகளில் வெற்றி ஏற்படும். இறந்த பாட்டி கனவில் வந்தால் நல்ல அதிர்ஷ்டம் உண்டு. தாத்தா வந்தால் உங்கள் குடும்பத்தில் புதிய நபரின் சேர்க்கை ஏற்படும். இறந்த சகோதரர், சகோதரி கனவில் வந்தால் பொருளாதார பிரச்சனைகள் தீரும். இறந்த கணவர் அல்லது குழந்தை கனவில் வந்தால் உடல் நலனில் கவனம் தேவை. மனைவி கனவில் வந்தால் வாழ்க்கையில் தெளிவு, நல்ல மாற்றம் ஏற்படும். இறந்த மாமியார், அத்தை போன்ற பெண்கள் அல்லது நண்பர் கனவில் வந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். இறந்த சித்தப்பா, மாமா போன்ற ஆண்கள் கனவில் வந்தால் நற்செய்திகள் கிடைக்கும். அடுத்து கனவில் இறந்தவர்கள் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலன்களை பற்றி பார்ப்போம். இறந்தவர்கள் கனவில் நம்மை ஆசீர்வதிப்பது போல கனவு கண்டால் எல்லா விதமான நன்மையும் ஏற்படும். இறந்தவர்களுடன் பேசுவது அல்லது சாப்பிடுவது போல கனவு கண்டால் புகழும் செல்வ செழிப்பும் ஏற்படும். இறந்தவர்கள் வீட்டில் தூங்குவதைப் போல கனவு கண்டால் பெரிய கண்டத்திலிருந்து தப்புவீர்கள். இறந்தவர் விபூதி கொடுப்பது போல கனவு வந்தால் எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். இறந்தவருக்கு மாலை போடுவது போல கனவு என்றால் சுப செய்திகள் கிடைக்கும். இறந்தவர் கனவில் பணம் தருவது, கேட்பது போல வந்தால் பண விஷயங்களில் கவனம் தேவை. இறந்தவருக்கு திருமணம் நடப்பது போல கனவு கண்டால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். இறந்த மனைவி மகிழ்ச்சியாக இருப்பது போல கனவு கண்டால் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அதுவே சோகமாக இருந்தால் பிரச்சனைகள் ஏற்படலாம். இறந்தவர் கனவில் உங்களை அழைத்தால் பழைய கால உறவுடன் மீண்டும் சேர வாய்ப்புண்டு. இறந்தவர்களுடன் சாப்பிடுவது போல கனவு வந்தால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். இறந்தவருடன் சண்டை போடுவது போல கனவு வந்தால் உங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் இருந்த பிரச்சனைகள் தீரும். இறந்தவர்கள் பயமுறுத்துவது போல கனவு கண்டால் சொத்து பிரச்சனைகளில் கவனம் தேவை. இறந்தவர் அருகில் நீங்கள் அமர்ந்து அழுவது போல கனவு கண்டால் கவலைகள் நீங்கி மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். இறந்தவர் உங்களை கோயிலுக்கு அழைத்து செல்வது போல கனவு வந்தால் உங்களின் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். இறந்தவர்கள் விறகு கட்டைகளை கொண்டு வருவது போல அல்லது இறந்தவர் படம் உடைவது போல கனவு கண்டால் லாபம் உண்டு. இறந்தவர்களை தூக்கிச் செல்வது போல கனவு வந்தால் நல்ல பலன்கள் ஏற்படும். அடுத்து உயிருடன் உள்ளவர்கள் இறப்பது அல்லது இறப்பு தொடர்பான கனவுகளால் ஏற்படும் பலன்களை பார்ப்போம். நாமே இறந்தது போல் கனவு வந்தால் வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படும், ஆயுள் கூடும். தாய் அல்லது தந்தை இறப்பது போல கனவு வந்தால் அவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உறவினர் இறந்தது போல கனவு கண்டால் அவரின் துன்பங்கள் நீங்கும். நண்பர் இறந்தது போல கனவு கண்டால் நற்செய்திகள் கிடைக்கும். குழந்தை இறந்தது போல கனவு கண்டால் பிரச்சனைகள் ஏற்படலாம். சவப்பெட்டியை கனவில் கண்டால் நெருங்கியவர்கள் இறக்கப் போகிறார்கள் என்பதை குறிக்கிறது. சுடுகாட்டில் பிணம் எரிவது போல கனவு வந்தால் பிரச்சனைகள் நீங்கும். கல்லறையை கனவில் கண்டால் குடும்ப நபர்களின் உடல் நலனில் கவனம் தேவை. சவ ஊர்வலத்தை கண்டால் பொருள் சேர்க்கை ஏற்படும்.
ஒருவருக்கு தர்ப்பணம் கொடுப்பது போல கனவு கண்டால் பெரியவர்களின் ஆசி கிடைக்கும். இறுதியாக கனவுகளுக்கு உரிய பரிகாரங்களை பற்றி பார்ப்போம். தீய பலன்கள் அளிக்கும் கனவுகளை கண்டால் உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வங்களை வேண்டிக் கொள்ளுங்கள். இதனால் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் குறையும். இறந்த முன்னோர்கள், குடும்ப உறவுகள் நம் கனவில் அழுவது போல அல்லது தண்ணீர், உணவு கேட்பது போல வந்தால் அவர்களுக்கு சரியான முறையில் தர்ப்பணம் செய்யவில்லை என்பதை குறிக்கிறது. உடனடியாக அவர்களுக்கு தர்ப்பணம் செய்வது நல்லது. பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம் கொடுப்பது நல்லது. அடுத்த பதிவில் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.